நிலாவுக்கு சோழனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கல்யாணம் முடிஞ்சிட்டு. ஸோ சூப்பராக இருந்தது இந்த ப்ரோமோ. நிலாவோட அப்பாவும் அந்த காமெடி வில்லனும் வந்துட்டு இவங்க 2 பேரும் துரத்திட்டு வராங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிட்டு எங்களை காப்பாத்துங்க, இந்த மாதிரி எங்களை துரத்திட்டு வராங்க, எங்களை பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பொண்ணு வந்து இவங்க கடத்திட்டு வந்துட்டா, இவனை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே நிலா வந்துட்டு என்னை யாரும் அரெஸ்ட்லாம் பண்ணல, நான் விருப்பப்பட்டு தான் இவங்க கூட ஓடி வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. போலீஸ்காரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சோழன் கிட்டயும் நிலா கிட்டயும் நீங்க வந்து விருப்பப்பட்டு தானே ஓடி வந்திருக்கீங்க, நீங்க இங்கே கல்யாணம் பண்ணிக்கோங்க, பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே வந்து கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு சமஷாக்காவது. சோழன் வந்து நிலா வந்து கன்வின்ஸ் பண்றாங்க, நீங்க அவங்கள்ட்ட போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா, இல்லை நான் உங்களுக்கு சும்மா ஒரு தாலி கட்டுறேன், நீங்க உங்களா போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க இஷ்டப்படி நீங்க எங்க போகணுமோ போயிடுங்க, அந்த ஒரு பொம்மை தாலி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சமஷாக்காவது நிலாவுக்கு, அது எங்க, அது எப்படிங்க பொம்மை தாலி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க நிலாவையும், கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிறாங்க நிலாவும். போலீஸ்காரங்க நிலாவோட அப்பா கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அதை நீங்க தடுக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. செம ஷாக் ஆயிடுறாங்க அவங்க அப்பாவும். அந்த காமெடி வில்லன் வந்து தலையில கை வச்சுக்கிறாரு. நிலாவுக்குமே என்ன நடக்குது அப்படின்னு வந்து தெரியல. ஸோ வந்து கண்ணமிக்கிற நேரத்தில் வந்துட்டு தாலி வந்து கட்டிடுறாரு சோழன் வந்துட்டு. உடனே சோழன் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறீங்க, என்ன வச்சு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நிலாவோட ரியாக்ஷன் இருக்குது. பயங்கரமாக பயத்தில் இருக்காங்க அவங்க வந்துட்டு. அதை பார்க்கும்போது நல்லா தெரியுது. அவங்க அப்பா வந்து செம கோவத்தில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இனிமேல் என் பொண்ணு இல்லை தலைமுறைட்டு போக போறாரு அப்படின்னு வந்து தெரியல. கண்டிப்பாக அவர் அப்படி தான் போவார். ஆனால் இந்த காமெடி வில்லன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நிலா வந்துட்டு இவர் கூட சோழன் கூட வீட்டுக்கு போவாங்களா, இல்லை நிலா வந்துட்டு அவங்களோட ஜாப்பை தேடி போயிடுவாங்க, தனியாக போயிடுவாங்களா அப்படின்றது வந்து தெரியல. சோழன் கூட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோழன் வந்துட்டு இன்னும் சொல்லப்போனால் சோழன் வந்து நிலா கிட்ட நிறைய போய் சொல்லியிருக்காரு, எங்கள் வீடு வந்து அவ்வளோ பெரிய வீடு, எங்கள் அண்ணன்களாம் இந்த வேலையில் இருக்கானுங்க, தம்பிங்களாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கதை விட்டுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இந்த சீரியல் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.